தான் உங்கள் மொபைல் ஃபோன் உங்களோட ஃபேவரட். நான் தான் பைபிள், நான் ஏசப்பாக்கே ஃபேவரட். நான் தான் மொபைல் ஃபோனோட அசிஸ்டன்ட். நான் தான் பைபிளோட அசிஸ்டன்ட். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. உங்க 2 பேர்கிட்ட என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்கிட்ட ஃபேஸ்புக் இருக்கு. இதுல நீங்க உலகத்துல இருக்க யார்கிட்ட வேணா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து கனெக்ட் ஆகலாம். என்கிட்ட ஃபேஸ்புக் இருக்கு. இதை வச்சு நீங்க பரலோகத்தோடயே கனெக்ட் ஆக முடியும். பரலோகத்துல இருக்கிற ஏஞ்சல்ஸ் கூட நான் பேச முடியும். ஏஞ்சல்ஸ் கூட நான் ஏஞ்சல்ஸை பார்த்தது இல்லையே. எனக்கு பைபிள் தான்ப்பா வேணும். வேற என்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க. என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கு. இதுல நீங்க நிறைய ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆகலாம். இன்ஸ்டாங்கிறது இன்ஸ்டா நூடுல்ஸ் மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உலக மாயில இழுத்துட்டு போய் உங்களை அடிக்ட் ஆக்கிடும். அப்ப பைபிள் வச்சு ரீல்ஸ் போட முடியாதா? அப்ப நான் எப்படி பெரிய செலிபிரிட்டி ஆகுது? எனக்கு ஃபோன் தான்ப்பா வேணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. யாரால எனக்கு சாப்பாடு தர முடியும்? என்கிட்ட வாங்க. என்கிட்ட 24 மணி நேரமும் சூடா சாப்பாடு கிடைக்கும். அப்படி என்ன சாப்பாடு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் 10 நிமிஷம் உங்க வீட்டு ஸ்டெப்லயே வந்து கிடைக்கும். ஆமா வரும். காசு கொடுத்தா தானே வரும். ஆனா என்கிட்ட வாங்க. நான் வந்து உங்களுக்கு ஜீவன் ஒப்ப தரேன். அதுவும் இலவசமா தரேன். இதை வச்சு நீங்க நித்திய மரணத்துல இருந்து உங்களை விடுதலை ஆகலாம். எனக்கு சோதாப்பா முக்கியம். இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகணும்னு தெரியலையே. என்கிட்ட வாங்க. என்கிட்ட கூகுள் மேப்ஸ் இருக்கு. இதை வச்சு நீங்க ஆஸ்திரேலியா போகணுமா, அமெரிக்காவுக்கு போகணுமா, எங்கனாலும் சரி நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். வேணாம் வேணாம், என்கிட்ட வாங்க. என்கிட்ட இருக்கிற மேப் வச்சு நீங்க பல்லவத்துக்கே போக முடியும். ஐயோ, இந்த பைபிள் பிரச்சனை கேட்காதீங்க. ஏன் கூட வாங்க. ஏன் மேம், என்ன நீ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுருக்க? உன்னை நம்பி வந்து பாரு, என்ன சொல்லணும். நான் பைபிள் கூடயே போறேன். சாரிப்பா, ஒரு சின்ன நெட்வொர்க் ப்ராப்ளம். எனக்கு ஆப்ஷனே வேணாம்ப்பா. எனக்கு எப்பவுமே மொபைல் தான். எனக்கு மொபைல் தான் வேணும். எனக்கும் ஆப்ஷன் வேணாம். நான் பைபிள் பக்கமே போய்க்கிறேன். வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் ராஜ்யத்துக்குள் வாருங்கள். ஏசப்பா, இங்க பிளேஸே இல்ல. இன்னும் 2 சேர் எடுத்து போடுங்க ஏசப்பா. நான் உங்களை அறியேன். உங்களுக்கு வந்து இங்கே இடம் இல்லை. ஏசப்பா, என்ன தெரியல. நான் தான் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. என்னை நீங்க இன்ஸ்டால பார்த்துருப்பீங்க. எனக்கு ஃபோன்லாம் கிடையாது. எனக்கு பைபிள் மட்டும்தான். பைபிள் படிக்கிறவங்களும் அதுபடி நடக்கிறவங்களும் எனக்கு மட்டும் தெரியும். அப்பனா எங்களோட நிலைமை? இதோ வந்துட்டேன். சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, எல்லாம் ரெடி. நம்ம பேலஸ் போலாம். டேய், அப்படியே சார் இல்லைங்களா? சரி வாங்க, எல்லாரும் சில்ட்ரன்ஸ் ஹாப்பி ஸ்கூல் போகலாம். மேம், நாங்களாம் ஒரு கனவு கண்டோம். மேம், நான் ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்தேன் மேம். அப்படியா? வேற மேம், நான் பரலோகத்தையே பார்த்தேன் மேம். நான் தான் மேம் நரகத்துக்கு போயிட்டேன். நரகத்துக்கா? என்னமா அதை சிரிச்சுக்கிட்டே சொல்ற? சரி, நீங்க என்ன பார்த்தீங்க? நாங்க ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்தோம். நீங்க நீங்க என்ன பார்த்தீங்க? நரகத்துக்கு போயிட்டேன். அடடா, அவங்க 2 பேரும் வந்து நல்ல விஷயத்தை பார்த்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு நரகத்தை பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் நம்ம
ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. நான் சொல்லவா? நீங்க எல்லாரும் தினமும் வேதம் வாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? நம்ம தினமும் வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணி தேவனோட இணைப்பிலே இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கனவுலாம் என்ன பண்ணாது, வராது. சரியா? இதுதான் கடைசி காலத்தினுடைய ரகசியமும். நிறைய பேர் வெளியில சொல்றாங்க இல்லையா, வயல்வெளியில 2 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்கன்னு இருக்குல்ல. அதை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதோட உண்மையான அர்த்தம் இதுதான். உலகத்தோட சேர்ந்து உலகத்தின் இன்பங்கள்ல மூழ்கி உலகத்தோடயே வாழ்றவங்க இங்க கைவிடப்படுவாங்க. யாரு பரலோகத்துக்கு அடுத்தவைகளை சிந்திச்சு பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை செய்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறாங்களோ அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவனால பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இனிமே எல்லாரும் கரெக்டா வேதம் வாசிப்பீங்களா? வேதத்தை போல நடப்பீங்களா? சொல்றது மாதிரி. ஓகே, எல்லாருக்கும் வேதத்துல அந்த சாங் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் பாடலாமா அந்த பாட்டை? ஓகே, எல்லாரும் பரிசுத்த வேதாம கையில வச்சுட்டே பாடுவோமா? எங்க எல்லாரும் நம்ம கொயர் எப்படி நிக்கணும் வந்து நில்லுங்க பார்க்கலாம். வேதத்துல சாங் தெரியுமா? ஓகே, அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். வேதத்திலே வேதத்திலே வேத